வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. இந்த பதிவில் என்ன முன் தொடர்ச்சி பதிவாக இது. நம்ம உடம்பு, மனித உடம்பு 3 தன்மையில் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதம், பித்தம், ஸ்லேத்துமம். ஆனால் இதுலேயும் கலந்து இருக்குது. வாத உடம்புக்காரனுக்கு எதனா கிழங்கு வகை சாப்பிட்டோன்னா வாயு பிரச்சனை வரும். ஆனால் சூட்டம் ஆகிடும், சில டைமில் குளிச்சாயிடும். அனைவருக்கும் 3 கலந்துருக்கும். கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். வாத உடம்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி. ஒரு வாழைக்காய் சாப்பிட்டா கூட அந்த வாத உடம்புக்கு காட்டும். வாயு பிரச்சனை காட்டினாலும் சில பேர் சூடு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிங்க. வாத உடம்பு எப்படி இருக்கும், பித்த உடம்பு எப்படி இருக்கும், ஸ்லேத்மா உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். பித்த உடம்பு சூடு. இவர் என்ன பண்ணுவார், சூட்டு உடம்புன்னு மோர் குடிப்பார். தயிர், மோர், தர்பூசணி, சில நீர் காய்கறிக்கு சாப்பிட்டாலும் கொஞ்ச நாள் சாப்பிட்டா, அதாவது கொஞ்சமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாருன்னா ஜுரம் வரும். சூடம் வரும், ஜுரமாக வரும். பார்த்துருப்பீங்க, சில உடம்பு இருக்கும். அதே மாதிரி சிலத்தும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது எப்பவுமே சொல்லிவிட்டு சூடான பதார்த்தங்களை எடுத்துக்கிட்டாருன்னா பைல்ஸ் வரும். திடீர்னு பார்த்தா இடுப்பு பிடிச்சிக்கும், கலந்துருக்கும். கால், அரை, முக்கால்ன்ற ஒரு மாத்திரை என்பது ஒரு அளவு. இது வர்மக்கலை பாடத்திட்டத்துலேயும் யோக முறையிலையும் இருக்குது, இது மருத்துவத்திலையும் இருக்குது. இதை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க தெரியும். என்னோடய புரிதலாக இந்த பதிவு. இதே தான் யோக பயிற்சியில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ வாத உடம்புக்காரன் வாசி யோகம் பண்ணிட்டாருன்னா அவர் வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா யாருமே கைப்பட எழுதின புத்தகத்தை யாரும் படிக்கிறதில்லை. திருத்தப்பட்டுள்ளது புத்தகம். ஆனால் குருவும் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் மாறாது. அவர் இல்லாத போது அடுத்த தலைமுறைக்கு மாற்றிடுறாங்க. தெரியல, சோம்பேறித்தனம். நம்ம ஏன் அவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ரெண்டாவது, நம்ம கீழே இருக்கணும்னு இன்னொரு எண்ணங்களாக இருக்கலாம். இப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு. புத்தகத்தை பிடிச்சின்னு தொங்காதீங்க. இப்போ சிவராத்திரி வருது. அந்த சிவராத்திரியில் போயிட்டு ஆடல், பாடல், கொண்டாடி எல்லாம் பண்ணுங்கள். இதே தான் தினைக்கும் பண்ணுறீங்கல்ல. நைட்டில் கொஞ்சம் ஒரு புரிதலாக பண்ணுங்கள். அவ்வளோ உலகமே இருட்டாக இருக்கும். அப்போ நம்ம தலையில் மெலடோனியம் சுரக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அது தினமும் சுரக்குது தூக்கத்தில். அதனால தான் குகையில் தவம் செஞ்சாங்க சித்தர்கள், மகான்கள். அது என்ன தவம் செஞ்சாங்கன்னு மட்டும் தெரியாது. அதேமாதிரி வாத உடம்பு நீங்கள் வாசி யோகம் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு உடம்புல என்ன பண்ணுது, பிரச்சனைகள் ஏற்படுத்துது. வாயு பிரச்சனை பாருங்கள். வாசி யோகம் பண்ணுறவங்களாம் ஒரு சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. பகல் தூங்குவாங்க, கொரட்டாக இருக்கும். ஞானம் அடைஞ்சிங்களான்னா தெரியாதுன்னு நான் அதை பயணிக்கிறேன்னு அப்படியே 20 வருஷம் 30 வருஷம் ஆகிடும். அதே தான் சிலத்து உடம்பும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அடிக்கடி குளிப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஏன்னா அவங்களால குளிச்சா தான் முடியும். திடீர்னு வேறு எதனா தயிரை, மோரை என்னங்கன்னா வெயிட்டாக சாப்பிட்டாருன்னா காட்டிடும், வேலை ஜுரம் வச்சிடும். இதே சிலத்து உடம்பு. அதில் வாயுன்ற ஒரு பிரச்சனை. சில பொருள் எடுத்துக்கணுங்க, உள்ளுக்கு எடுத்துனாருன்னா வாயு பிரச்சனை காட்டும். திடீர்னு சூடு அதிகமாக காட்டுறோம். இதே குளிர்ச்ச உடம்புக்கு பைல்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதை எப்படி தீக்கிறது? வாதம், பித்த, சிலேத்துமோ இதில் கால், அரை, முக்கால்ன்ற கணக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது வேலை செய்யும். அவங்களோட டிஎன்ஏ செயல்பாடுக்கு ஏற்ற போல் அவங்க உணவு முறை, இருப்பிடம், அவர் செய்கிற வேலை, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு அது வேலை செய்யும். அதுக்கேற்ற போல் யோக முறைகள் இருக்கிறது. இந்த குயில் குத்து, கற்க தின்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் நீங்கள் புரியாமல், அதை பற்றி தெரியாமல் வார்த்தை ஜாலகத்தில் போய் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு உடம்பு தான் பாதிக்கும். சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் வரணும். மகான்கள் வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வியாதிகள் வரும், அதுக்கு எப்படி தீர்த்துக்கலான்னு நிறைய புத்தகத்துலேயும் நடைமுறையில் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அடுத்தவங்க சொல்கிறதையும் புத்தகத்தையும் கோயில்களும் மலைகளும் ஆறுகள் ஜீவ சமாதிகள் இப்படி தான் நீங்கள் சுற்றி வரணும். சுற்றக்கூடாதுன்னு நான் சொல்லலை.
மனதோட வேலையே அதுதான். உங்களை ஒரு இடத்துல உட்கார விடாது. அங்கே போ, அங்கே வேணாம், இங்கே வா, நீ உயர்ந்தவன், நீ குழப்பம் இருக்கிற, நீ பார்த்தா தெளிவடைஞ்சிட்ட, இப்படிலாம் சொல்லும். ஆனால் நீண்ட பயிற்சியால் மட்டும்தான் தெளிவடைய முடியும். அது குருவின் நேரடி பார்வை. நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், நல்லா பண்ணணும். ஒரு நாள் 2 நாளில், கொஞ்ச நாள் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் யோசிங்க, தலையில் வந்து இறங்குது, பூர்வ மத்தியில் ஜோதி தெரியுது, கண்ணு திறந்துச்சு, அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அதிர்ஷ்டம் வந்துச்சு, இப்படிலாம் சொல்கிறதுலாம் மனதோட செயல்பாடு. மனதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் எந்த ஒரு யோக பயிற்சி செஞ்சாலும் மனம் உங்களை தந்திரம் செஞ்சு உங்களை முட்டாளாக்கிடும். பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் தனிமையில் இருக்கும்போது யோசிங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எல்லோரும் பண்ணுறதா நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் யார் கேட்டாலும் நான் உன்னோட வேறு மாதிரி பண்ணுறதான் சொல்லுவீங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்த்தாழ் எல்லாம் ஒரே மாதிரி தான். மனம் என்ற ஒரு செயல்பாட்டை புரிதல் இல்லாமல் மனதை நீங்கள் கடக்க முடியாது. ஆனால் மனதை கடக்கிறாங்கன்னு சொல்கிறது மனம்தான். அதனால் தீவிரமான யோக பயிற்சியில் குருவின் அடிப்படையில் செய்யுங்க. இதில் வாதம், பித்தம், சேத்துமோ, இதில் பித்த உடம்புக்காரனா 1/4 1/2 3/4 இந்த வாத பித்த சேத்துமோ கணக்கில் இருக்கும். அதுக்கேற்ற உணவு முறை, அதுக்கு ஏற்ற போல் வாசி யோக முறைகள், நிறைய யோக பயிற்சியில் உணவு முறையிலிருந்து மருத்துவ முறை வரைக்கும் இருக்குது. நான் குருகுல கல்வியில் கற்று அதை நான் மருத்துவமாக இத்தனை வருஷமாக நான் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் குழப்பம் அடைஞ்சிட போகிறீங்க, உடம்புல பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் நான் பதிவிடுறேன். அடுத்த ஒரு பதிவாக இது தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.